தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை RKIS அகாடமி. ஸோ இன்னைக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 2 அப்படின்றது பார்க்க போறோம். ஆல்ரெடி டெஸ்ட் நம்பர் 1 வந்து போட்டிருந்தோம். நல்ல வரவேற்பு உங்க மத்தியில இருந்து வந்துச்சு. அதே மாதிரி கொஸ்டின் எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 2 அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 2க்கான சிலபஸ் அப்படின்றது பாருங்க. நம்ம சொல் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து வேர்ச்சொல் அறிதல், அந்த வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெயர், பெயரெச்சம், ஸோ ஆகிய வகைகள் எல்லாத்தையும் அறிதல். இதுலேயே வியங்கோல் வினைமுற்றும் வந்துடும். அதே நேரத்தில் அயற்சொல்லும் தமிழ் சொல் அறிதல், அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இதுதான் இன்னைக்கான டெஸ்ட் நம்பர் 2ல வந்து நம்ம வச்சிருக்கோம். இதுலேயும் 100 வினாக்கள் வச்சிருக்கோம். 100மே நல்ல ஸ்டாண்டர்டா வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். வரக்கூடிய குரூப் 2 ரொம்ப கடினமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் அப்படின்றத வச்சிருக்கோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் 100 வினாக்கள் அப்படின்றது கொடுங்க. கடைசியில் 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்க போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக் பத்தின சந்தேகம் இருக்கு தமிழ்ல அப்படின்னோம்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து போடுவோம். அதே மாதிரி நம்ம அகாடமியில பொது தமிழுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான சிறப்பு வகுப்பு நடந்துருக்கு இருக்கு. ஸோ அதை ஃபர்தரா நீங்க பொது தமிழுக்கு மட்டும் அப்படின்னு நீங்க கான்டாக்ட் பண்ணி பேட்ச் டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. எஸ், இப்போ நம்ம உள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். ஸோ முதல் கேள்வின்றது பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துட்டாங்க. இங்கிட்டு இந்த பெயர்கள் சிறப்பு பெயர்கள், இடுகுறி பெயர், இடுகுறி பொது பெயர், அதுக்கப்புறம் இடுகுறி சிறப்பு பெயர், அதுக்கப்புறம் காரணத்துல பொது பெயர், காரணத்துல சிறப்பு பெயர் இங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இங்கிட்டு பறவை, வளையல், மரம், மண், மாமரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மண். ஓகே, இடுகுறி பெயர் மண். அதுக்கப்புறம் இடுகுறி பொது பெயர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மரம் இருக்கு ஆப்ஷன்ல. அதுக்கப்புறம் இடுகுறி சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா மரத்திலே சிறப்பான மரம், அதாவது சிறப்புனா ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது மாமரம், மாம்பழத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து காரணத்தினுடைய பொது பெயர் பார்த்தீங்கன்னா பறவை, பறக்கிறதுனால காரணத்துல பொது பெயர். காரண சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளையல். ஓகே, வளையமா இருக்கிறதுனால அதற்கு காரண சிறப்பு பெயர் வந்து வச்சிருக்காங்க வளையல் என்றது. ஸோ இப்போ ஆன்சர் என்னதுன்னா ஆன்சர் ஏ. ரெண்டாவது வினா அப்படின்றது பாருங்க, கல் என்னும் வேர் சொல்லின் பெயரெச்ச சொல்லை கண்டறிக. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் கல் அப்படின்னோம்னா படி அப்படின்றது, அதே மாதிரி பெயரெச்சத்திற்கு விகுதி ஆ என்பது வந்திருக்கும். ஸோ அப்போ அதன்படி பார்த்தோம்னா கற்ற. அடுத்து மூணாவது வினா பாருங்க, மிசை என்ற எதிர்ச்சொல் காண்க. மிசை என்றால் மேலே, மேடு அப்படின்றது அர்த்தம். அப்போ அதனுடைய ஆப்போசிட் என்னது? பள்ளம். அடுத்து நாலாவது வினா பாருங்க, கேள் என்ற வேர் சொல்லின் நிகழ்கால வினையச்சம் என்ன? நிகழ்கால வினையச்சம், நிகழ்காலத்திற்கு என்னென்ன வரும்? கிறு அப்படின்றது வரும், கின்று அப்படின்றது வரும், அதே நேரத்தில் ஆனின்று அப்படின்ற வார்த்தைகள் வரும். ஸோ அப்போ இது எங்க இருக்கு? கேட்டு வருகிறான் அப்படின்றது இருக்கு. வந்தான்றப்ப கடந்த காலம், இறந்த காலம், வருவான்னா எதிர்காலம், திரும்பி வருவான்னா எதிர்காலம். அப்போ கேட்டு வருகிறான் அப்படின்றதா நிகழ்கால வினையச்சம். வினையச்சம் அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து பிரிச்சுக்கலாம். எஸ், அடுத்த வினா பாருங்க, ஐந்தாவது வினா, அதிபர் என்ற சொல்லின் தமிழ் சொல்லி தேர்க்க. அதிபர் என்றால் தலைவர் அப்படின்றது அர்த்தம். அடுத்து ஆறாவது வினா பாருங்க, ஆராதனை என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லி தேர்க்க. ஆராதனை அப்படின்றது நம்மளுடைய வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு முறை. ஆராதனை என்பது ஒரு வடமொழி சொல்லா இருக்கும், அதற்கு தமிழ்ல வழிபாடு என்பது அர்த்தம். ஏழாவது வினான்றது பாருங்க, நிபுணர் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லி தேர்க்க. நிபுணத்துவம் அப்படின்னோம்னா என்னது? நல்லா வன்மையா இருக்கக்கூடியது, நல்லா தெரிஞ்ச விஷயங்கள். ஓகே, அப்ப வல்லுனர் அப்படின்னா நிபுணர்னா வல்லுனர், எக்ஸ்பர்ட் அப்படின்றது வந்து இதற்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து குறிப்பிடக்கூடியது. அடுத்து எட்டாவது வினான்றது பாருங்க, மீனாட்சி என்பதன் சரியான தமிழ் சொல்லி தேர்க்க. மீனாட்சி அப்படின்னோம்னா அங்கையர் கண்ணி. ஸோ உங்களுக்கான வினா என்னதுன்னா எட்டாவது வினா அப்படின்றது போட்டு அங்கையர் கண்ணியை பிரித்து சொல்லலாம். ஸோ இதை பிரித்தீங்க அப்படின்னோம்னா என்ன வரும் அப்படின்றத கீழே சொல்லுங்க. இது 3ஆ பிரிக்கலாம். ஓகேவா, 3 பகுதியாக பிரிக்கலாம். ஸோ அதை பிரித்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதனால தான் உங்களுக்கு அதை நான் கொடுக்குறேன். அடுத்து 9வது வினா பாருங்க, லைட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் அப்படின்னோம்னா குழல் விளக்கு என்பது அர்த்தம். ஓகே, லைட் என்பது விளக்கு அப்படின்றது வரும், பட் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா குழல் விளக்கு என்பது அர்த்தம். அடுத்து 10வது வினா பாருங்க, லீடர்ஷிப் சரியான தமிழ் சொல்லி தருக. லீடர்ஷிப் அப்படின்னோம்னா தலைமை பண்பு. லீடர் அப்படின்னோம்னா தலைவர் அப்படின்றதும் வரும். பிரசிடென்ட், லீடர் எல்லாருமே தலைவரை தான் குறிக்கும். அப்ப அந்த லீடர்ஷிப் அப்படின்றப்ப தலைமை பண்பு என்பது கரெக்டான விடை. அடுத்து 11வது வினா பாருங்க, இங்கிட்டு ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதற்கான தமிழ் வார்த்தைகள் இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஏவுக்கு பிக்கு ஏற்ற மாதிரி பொருத்தணும். இது ஏ செட்டு, இது வந்து பி செட். ஓகேவா. அடுத்து இப்போ சைக்கிள் அப்படின்றது பாருங்க. ஸோ சைக்கிள் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிதிவண்டி. பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடைமேடை. டைப்ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சு பொறி. ஃப்ளைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வானூர்தி. டிவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி. அப்போ 3, 1, 5, 4, 2. 3, 1, 5, 4, 2 ஆன்சர் டி. அடுத்து 12வது வினா பாருங்க, மைக்ரோஸ்கோப் என்பதன் தமிழ் சொல் என்ன? மைக்ரோஸ்கோப் அப்படின்னோம்னா மைக்ரோனா சின்னது, ரொம்ப குட்டியூண்டா இருக்குது. அப்போ என்னது? நுண்ணோக்கி, நுண்ணிய பொருட்களை பார்க்கிறது தான் மைக்ரோஸ்கோப் என்பது அர்த்தம். 13வது வினான்றது பாருங்க, பொக்கிஷம் என்பதன் பொருள் என்ன?
பொக்கிஷம் என்பது செல்வம் என்பது அர்த்தம். ஸோ பொக்கிஷம் ஷா வந்திருக்கு. ஸோ இது ஒரு வடமொழி எழுத்து. ஸோ அப்போ அதற்கான தமிழ் அர்த்தம் என்னது? செல்வம். 14வது வினான்றது பாருங்க. கொண்ட என்ற பெயரச்சத்தின் வேர் சொல்லி தேர்க. கொண்ட அப்படின்றப்ப என்ன அர்த்தம்னா வாங்கிக்கிறது, அதாவது நீங்க பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ வாங்கிக்கோங்க. கொல் அப்படின்றது அர்த்தம். அப்ப என்னது? வாங்கிக்கோங்க, கொல். இந்த லகரம் வந்து வரணும். இது வந்து பொது லகரம். இந்த லகரம் வந்துச்சுன்னா கில்லுன்றது வந்துடும். இங்கிலீஷ்ல கில், கொலை செய்ய அப்படின்றது வந்துடும். இந்த கொல்னா வாங்கிக்கோ அப்படின்றது அர்த்தம். ஸோ 14க்கு ஆன்சர் டி. 15வது வினா பாருங்க. கேள் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க்க. வினையாளனையும் பேர்னா புரோட்டகனிஸ்ட், யாரு வந்து அந்த விஷயத்த பண்ணதோ அவங்க தான் வந்து அதனுடைய வினையாளனையும் பேர். அப்ப கேள் அப்படின்றது வந்துச்சுன்னா கேட்போர். ஓகேவா? கேட்போர் அப்படின்றது வரணும். கேட்போர் அப்படின்றத கரெக்டான விடை. 16வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் எது வினைமுற்று அல்ல? வினைமுற்று என்றால் வினை முடிந்திருக்கணும். அப்ப முடிஞ்சிருந்தாதான் அது வந்து வினைமுற்று. ஏகுதி வினைமுற்று, மருண்டனன் வினைமுற்று, கற்றேன் வினைமுற்று. இப்ப உரைத்தவர் அப்படின்றப்ப அது ஒரு வினையாளனையும் பேரை வந்து இருக்கும். அப்ப இதுதான் வினைமுற்று அல்ல என்பது. 17வது வினா பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா லகர வேறுபாடு, அந்த ஒற்றுமைகளை பத்தி இருக்கிறது. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் அப்படின்றது. ஸோ இப்போ வறட்சிக்கு ஸ்பெல்லிங் தப்பு. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்து 3 நாளும் இதுக்கு செக் பண்ணிக்கோங்க. இதுல ஆண்டு தவறா இருக்கு, இதுல என்ன தவறா இருக்கு? மாநிலம்ன்றதே தவறா இருக்கு. ஸோ அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 18வது வினான்றது பாருங்க. தவறுகளை திருத்துகிறான் என்னும் தொடரில் திருத்துகிறான் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? திருத்துகிறான் அப்படின்றப்ப திருத்து அப்படின்றதான் வேர் சொல்லாக அமையும். 19வது வினான்றது பாருங்க. நட என்ற வேர் சொல்லிற்கான தொழிற்பெயர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க. நட அப்படின்றதனுடைய வேர் சொல்லிற்கான தொழிற்பெயர்ல பொருந்தாத ஒன்று அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நடத்தல் அப்படின்றது தொழிற்பெயர் தான். ஓகே, நடை, நடப்பு எல்லாமே ஓகே. நடந்து அப்படின்றது அதுல பொருந்தாதது. இது நீங்க வாசிச்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். 20வது வினா பாருங்க. எதிர்ச்சொல் அடிப்படையில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சுட்ட பழங்கள் அப்படின்றது மண்ணூட்டிய பழங்கள் தான் சுட்ட பழங்கள். நச்ச அரவம் அப்படின்றது, நச்சவரம்ன்றது விடமுள்ள பாம்பு, விஷமுள்ள பாம்பு தான். பரவசம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, மகிழ்ச்சி, இல்ல பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதனுடைய ஆப்போசிட் துக்கம். அப்ப இதுதான் சரியாக பொருந்தியுள்ள இணை. அடுத்து கொம்புனா கிளை, கரெக்ட். இது வந்து இதெல்லாமே மீனிங்கா இருக்கு, டைரக்ட் மீனிங்கா இருக்கு. எதிர்ச்சொல் படி இந்த சி தான் கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ அவங்க எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து சி. அடுத்து 21வது வினா பாருங்க. சாஸ்தி என்பதன் பொருள் தருக. சாஸ்தி அப்படின்னோம்னா மிகுதி அப்படின்றது அர்த்தம் இருக்குமா? ஸோ சாஸ்தினா மிகுதி. 22வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுத்ததுக்க. இங்கிட்ட பிறமொழி சொற்கள் கொடுத்துட்டாங்க, இங்கிட்ட அதற்கு இணையான தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. ராஜாங்கம் அப்படின்றது அரசாங்கம். ஓகேவா? ஸோ இது கரெக்ட் தான். மிருகங்கள் அப்படின்றப்ப விலங்குகள் கரெக்ட். கிரீடம் அப்படின்றப்ப மணிமுடி கரெக்ட். சகல ஜனங்கள் அப்படின்றப்ப அது பெருங்கூட்டம் அப்படின்றது தவறான இணையாக இருக்கிறது. ஜனங்கள்னா மக்கள் தான். ஓகேவா? சகல ஜனங்கள்னா பொதுவான ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் கிடையாது. 23வது வினா பாருங்க. பொறுத்துக. இங்கிட்ட வந்து பொது பெயர்கள், பெயர்களுக்கான காரணங்கள் இங்கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க. இடுகுறி பொது பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடு. ஸோ இடுகுறி பொது பெயர், காரண பெயர், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு காரணத்தினால அமைஞ்சதுனால அது வந்து காரண பெயர். காரணம் வந்து இப்போ பறக்குதுனால பறவை. இப்போ அதுலேயே ஒரு மரங்கொத்தி அப்படின்றப்ப அது மரத்தை கொத்துறதுனால அது சிறப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரண சிறப்பு பெயர், பொது பெயர் இருக்கும். இடுகுறி பெயர்னா அந்த காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் சிம்பிள். இப்போ இடுகுறியினுடைய பொது பெயர் என்னது? காடு. காடு அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணது, எதுக்கு வச்சுன்னு தெரியல. ஸோ அப்போ அப்படியே வச்சிருக்காங்க. அப்போ இது இடுகுறி பொது பெயர். அடுத்து இடகுறி, அதிலே சிறப்பு பெயர் என்னது? பனை. ஸோ பனைன்றது பனை மரத்துல இருக்குது. அப்போ பனைன்றது ஒரு சிறப்பு பெயர். அடுத்து காரண பொது பெயர். காரணத்தோட எதுக்கு? பறக்கிறதுனால பறவை. காரண சிறப்பு பெயர் மரத்தை கொத்துன்ற சிறப்புக்காக அதற்கு மரங்கொத்தி அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. அப்ப 3, 4, 2, 1. 3, 4, 2, 1 எங்க இருக்கு? ஆன்சர் டி. 24வது வினா பாருங்க. ஆஸ்தி என்பதன் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது, எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்தினா சொத்து, சாஸ்தினா மிகுதி, ஆஸ்தினா சொத்து. அவ்வளவுதான், சிம்பிள். 25வது வினா பாருங்க. வந்தவன் இலக்கண குறிப்பு தருக. வந்தவன், வந்தவர், வந்தோர் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்தா அதெல்லாம் வினையாளனைய பெயர் அப்படின்றது அர்த்தம். 26வது வினா பாருங்க. பொறுத்துக்க. இங்கிட்ட இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கான தூய தமிழ் சொற்கள். யூனிவர்சிட்டி அப்படின்றப்ப பல்கலைக்கழகம். இன்டர்நெட் அப்படின்றப்ப இணையம். காலேஜ் அப்படின்றப்ப கல்லூரி. கம்ப்யூட்டர் அப்படின்றப்ப கணினி அப்படின்றது வருமா? ஸ்கூல் அப்படின்றப்ப பள்ளி. 2, 3, 4, 5, 1. 2, 3, 4, 5, 1 ஆன்சர் ஏ. 7வது வினா, அதாவது 27வது வினா பாருங்க. பரிவாரங்கள் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன? பரிவாரங்கள் அப்படின்றதுடைய தமிழ் சொல் உறவினர்கள்.
கிளை என்றாலும் உறவினர்கள் அப்படின்றது வரும். பரிவாரங்கள் என்றாலும் தமிழ்ல உறவினர்கள் அப்படின்றத கரெக்டான ஆன்சரா போட்டுருங்க. 28வது வினா பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. பூந்தோப்பில். ஸோ பூந்தோப்புன்னு வருமா, பூந்தோட்டம்னு வரும். ஸோ அப்போ பூந்தோப்புன்றது ஏவும் சியும் எடுத்துடலாம். பூந்தோட்டத்தில் தென்றல் வீசவில்லை, வாடை அடித்தது. அதாவது தென்றல் தான் வீசவில்லை, வாடை வீசியது. ஓகே, அடித்ததுன்னு வரக்கூடாது. அப்போ ஆன்சர் வந்து டி. பொதுவாக வந்து இதை எடுத்துடலாம். 29வது வினா பாருங்க. கண்டு என்பதன் இலக்கண குறிப்பு தருக. கண்டு என்பதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வினையச்சம். பேசிக்காக ஈயும் ஊவும் விகுதியாக வந்திருந்தனாலே அது பெரும்பாலும் வினையச்சமாக இருக்கும். ஸோ அதைப்படி பார்த்தீங்கனாலே இப்போ கண்டுபிடித்தான் அப்படின்றது இருக்கு. அப்போ அது கண்டுபிடித்தான் வந்தால் மொத்தமாக வினைமுற்று. அப்போ அதில் நடுவில் இருக்கக்கூடிய எச்சம் வினையச்சம். சிம்பிள், அவ்வளோதான். 30வது வினா பாருங்க. சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே சொல்லிடுவீங்க. நீ தந்த செல்வத்தை நிவேதனம் செய்பிலை யாம் அறிந்தோம் அப்படின்றதான் மிக முக்கியமான வார்த்தைகள். இப்போ வரக்கூடிய குரூப் எக்ஸாமினேஷனில் டேரெக்டாக சந்திப்பிலை வந்து இந்த மாதிரியே கேட்கலாம். இது வந்து ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்காக இருக்கிறது கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு லைனும் நல்லா வாட்ச் பார்த்துக்கோங்க. சந்திப்பிலையில் வல்லினம் மிகவும் நல்லா படிச்சுக்கோங்க, இல்லை மிகாது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது முக்கியமானது. 31வது வினான்றது பாருங்க. அனுமதி என்பதன் பிறமொழி சொல் நீங்க தமிழ் சொல்லை தருக. அனுமதி அப்படின்ற பிறமொழி நீங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா இசைவு. இசைவுனா அனுமதி பெற்று வரவும், இசைவு பெற்று வருவோம் அப்படின்னு வரும். 32வது வினா பாருங்க. பிழையற்றதை தேர்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வருஷ கடைசி வராது, வருட கடைசி வராது, வருட கடைசி வராது, ஆண்டு கடைசி அப்படின்றதான் கரெக்டான விடை. அப்போ ஏபிசி தப்பு, டி என்பது கரெக்டான விடை. 33வது வினா பாருங்க. சரியான ஒன்றை தேர்க. நன்செய் வராது, நல்லசெய் வராது, நன்செய் என்பது வரும், நல்லசெய் என்பது வராது. அப்போ இதுக்கு ஆன்சர் சி. 34வது வினா பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. ஸோ 34ல் பிழையற்ற தொடர் அப்படின்றது பாருங்க. துறவுகோலை எடு வராது, சாவியை எடு வராது. அது பேர் என்னது? திறவுகோலை எடு என்பதான் கரெக்டான விடை. 35வது வினா பாருங்க. அந்தஸ்து என்பதன் பிறமொழி சொல் நீங்க தமிழ் சொல் தருக. அந்தஸ்துனா அவங்களுடைய தகுதி அப்படின்றது அர்த்தம். இஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு வடமொழி சொல்லாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அதனுடைய தமிழ் சொல் என்னது? தகுதி என்பது. 36வது வினான்றது பாருங்க. படித்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. படித்து அப்படின்னோம்னா உங்களுக்கு தெரியும் ஊவும் ஈயும் வந்து வந்துருஞ்சு அப்படின்னோம்னா பொதுவாக அது என்னது? அது வந்து ஒரு வினையச்சமாக இருக்கும். ஓகேவா? இதில் படித்து வந்தான் அப்படின்றப்ப அது வினைமுற்று, நடுவில் படித்துன்னு வந்துச்சுன்னா அது ஒரு வினையச்சம். சிம்பிளாக வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். அடுத்து 37வது வினா பாருங்க. எழுத்தன் அப்படின்றது குறிப்பு வினைமுற்று வந்து குறிக்கும். வாரல் அப்படின்றப்ப வியங்கோல் வினைமுற்று வந்து வரும். ஓகேவா? க இயர் இயல் அப்படின்றதுல வாரல் அப்படின்றது வரும். எழுதுமின் அப்படின்னோம்னா எழுதுங்கள் அப்படின்றது இருக்கும். அப்படின்னோம்னா எழுதுங்கள்னா ஒரு கட்டளை விடுறீங்க, ஏவி விடுறீங்க, ஏவல் வினைமுற்று. எழுதினால் அப்படின்றது தெரிநிலை வினைமுற்று. சிம்பிள். அப்ப 4 3 1 2 4 3 1 2 ஆன்சர் ஏ. 38வது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. விருதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இயர் அல் ஆகிய இரு விகுதிகள் தற்கால வழக்கில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சரியானது என்னன்னு பாத்தீங்கன்னா விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல பொதுவா வராது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இயர் அல் ஆகிய இரு விகுதிகள் தற்கால வழக்கில் உள்ளனான்னு கேட்டா இல்ல. ஓகேவா? அல் விகுதி தற்போது இல்ல. ஸோ அப்ப எது கரெக்ட்னா 1 மட்டும் சரி. 39வது வினா பாருங்க. காலம் கரைந்த பெயரெச்சம் எனப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலம் கரைந்த பெயரெச்சம் அப்படின்றப்ப வினைத்தொகை. காலம் கரைந்த காலத்தையும் காட்டும், அதே நேரத்தில் பெயரையும் காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஊறுகாய், எப்பயும் ஃபேமஸான ஒரு லைனே அதுதான். ஸோ அப்போ ஊரு அப்படின்றது அதுக்கு வந்து காலத்தை காட்டும். ஊருமா இருக்கலாம், ஊரிய இருக்கலாம். ஸோ இல்லை ஊர்கின்ற அப்படின்ற ஒரு இடைநிலை பெற்று நிகழ்காலமாக வரலாம். அப்போ காய் என்பது எப்போவுமே என்ன பண்ணும்? பெயரை தான் இருக்கும். அப்போ ஊரு, ஊரும், ஊர்கின்ற அப்படின்றதெல்லாம் என்னது? அது ஒரு எச்சமாக இருக்கும். ஓகே, காலத்தை காட்டக்கூடிய எச்சம். ஸோ அதனால தான் காலம் கரைந்த பெயரெச்சம். இது வந்து வினைத்தொகை. 40வது வினா பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். ஸோ அப்போ செயலத்தையும் காட்டும், காலத்தையும் காட்டும், வெளிப்படையாக காட்டுறது தான் என்னது? தெரிநிலை வினையெச்சம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். 2வது, ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினையெச்சத்தை கொண்டு முடிவது முற்றெச்சம் கிடையாது. ஒரு எச்சப்பொருள் தராமல் 2ஆ இருக்கும். ஓகேவா? அப்படின்னு இருக்கதான் முற்றெச்சமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் அதனுடைய பண்பினை மட்டும் காட்டும் பெயரெச்சம் குறிப்பு. குறிப்புனா பொதுவாக பண்பை மட்டும் காட்டும். வெளிப்படையாக 6 கூறுகளை காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை. சிம்பிள். அப்போ 2ஆவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 1 3 சரி. 41வது வினா பாருங்க. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இலக்கண குறிப்பு தருக. வள்ளி படித்தனல் அப்படின்றப்ப அது ஒரு வினைமுற்றாயிருச்சு, திரும்பி ஒரு வினைமுற்றாயிருச்சு அப்படின்னோம்னா அது வந்து முற்றெச்சம். பொதுவாக 2 வினைமுற்றுகள் வந்துச்சு அப்படின்னோம்னா அது வந்து முற்றெச்சம் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. 42வது வினா அப்படின்றது பாருங்க. பொறுத்துக.
ஸோ இங்கே எழுவாய் தொடர், விழித்தொடர், வினையெச்ச தொடர், பெயரெச்ச தொடர், வினைமுற்று தொடர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் அதற்கான பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எழுவாய் தொடர் அப்படின்றப்ப மல்லிகை மலர்ந்தது. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு பெயர்னு வச்சுக்கோங்க. இது வந்து பயனில்லை. அப்போ ஒரு பயனிலையை யார் செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு பதில் வரும் இல்லையா? அப்போ மல்லிகை வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு. என்ன இருக்கு? மலர்ந்தது. இப்போ ராமன் அம்பை எய்தான். அப்போ எய்தான் என்பது யாரு? ராமன். அப்போ மலர்ந்ததுன்றது யாரு? மல்லிகை. அப்போ இது வந்து ஒரு எழுவாய். பெயர் கிடையாது, எழுவாயாக மாறிடும். அப்போ 4 விழித்தொடர் அப்படின்றப்ப கூப்பிடுறதா இருக்கலாம், இல்லை அழைக்கிறதா இருக்கும். அப்போ புலவரே வருக இருக்கு. ஸோ சிம்பிள். வினையெச்ச தொடரை பொறுத்தளவுக்கு ஈயும் ஊவும் வந்திருக்கும். அப்போ ஈயும் ஊ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தேடி படித்தான். அப்போ 4, 1, 5. இப்போ இதுலேயே ஏவும் பியும் எடுத்துடலாம். பெயரெச்ச தொடர் அப்படின்றது எழுதிய பாடல். பெயரெச்ச தொடரா ஆபகுதி பெற்று வந்திருக்கு, பாடல்ன்ற பெயர் வந்திருக்கு. அப்போ சிம்பிள். அப்போ 3ன்னு எடுத்துட்டா ஆன்சர் ஏ தான். இருந்தாலும் லாஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. வினைமுற்று தொடர். அப்போ வினைமுற்று தொடர் பேலன்ஸ் இருக்கிறது 2 தான். அப்போ பாடினால் கண்ணகி அப்படின்றது ஒரு வினைமுற்று தொடர். அப்போ ஆன்சர்னது ஏ. 43வது வினா பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அந்த பக்கம் இந்த கவிதை அப்படின்றது இருக்கு. எழுதி பார்த்தான் ஓடி கலைத்தான் அப்படின்றது இருக்கு. மலர்பாதம் தாய் தமிழ் இருக்கு. ஸோ அந்த இந்த பின்பு வல்லினம் மிகும். ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ பிழையற்ற கூற்றுனா சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ 1 கன்ஃபார்ம் வரும். எழுதி பார்த்தான் ஓடி கலைத்தான். ஸோ அப்போ விளையச்சத்தின் பின்பு வல்லினம் மிகாது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அப்போ மலர்பாதம் தாய் தமிழ் உருவகத்திற்கு பின்பு வல்லினம் மிகும். அப்போ 1, 3 சரி. 44வது வினா பாருங்க. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஸோ வல்லினம் விதிகள் நீங்க கன்ஃபார்ம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் வந்து உங்களால வந்து ஈஸியா பார்த்தோன்னே எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. உருவகத்துல வல்லினம் மிகாது, திசைப்பெயர்ல வல்லினம் மிகும், உண்மை தொகையில் வல்லினம் மிகும், எழுவாய் சொற்கள் வல்லினம் மிகாது. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னதுன்னா, இந்த ஒருவருக்கும் இது கரெக்டா? அப்படி கரெக்ட்னா அதற்கான எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருதான்னு கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நான் இதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஆன்சர் வந்து 2 இணைகள் வந்து சரியா இருக்கு. என்ன இந்த 2 இணைகள் தவறு, அதற்கான எக்ஸாம்பிள் அதை வந்து சொல்லுங்க. அப்போதான் ரிவிஷனுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 45வது வினா பாருங்க. தன்மை பன்மை முன்னிலை ஒருமை படர்க்கை பலர்பால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தன்மை முன்னிலை படர்க்கை என்பது மூவிடம். தமிழில் இருக்கக்கூடிய மூவிடம். இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் வரும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அப்போ இதை வச்சு எப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் தன்மையில பன்மை அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா, நாம் அல்லோம். அல்லேன்றது ஒருமை, நான் அப்படின்றது ஒருமை. ஸோ அப்போ பியை வச்சு எடுத்துடலாம். அப்போ நீ அல்லை அப்படின்றது முன்னிலையில் ஒருமை. கரெக்ட். படர்க்கை பலர்பாலில் அவர் அல்லர் அப்படின்றது சிம்பிள். அப்போ எந்த இணை கரெக்ட்? பி. 2வது இணை மட்டும்தான் சரி. 46வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் பிழையற்ற சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரச்சட்டம், இப்படி காட்டு, அதே மாதிரி சுடுச்சுவரு, எது கிடைத்தது? ஸோ சிம்பிள், இப்படி காட்டு. 47வது வினா பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் அப்படின்றது இருக்கு. ஸோ இதை நீங்க பார்த்தாலே எடுத்துடலாம். என்னது? ஆன்சர் பி தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் அப்படின்றதான் கரெக்டான விடை. 48வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுக்க தாமாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகரமாய் பராபரமே அப்படின்றது இருக்கு. ஸோ அப்ப சியை பாருங்க. அடக்க தம்மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே என்பதுதான் கரெக்டான விடை. 49வது வினா பாருங்க. ஸோ மதீனா சிறந்த இசை வல்லுநராக வேண்டும். அதுவே கரெக்ட் தான். ஓகே, எந்த பிழையும் இல்லை. அடுத்ததுல சிறந்த தவறா இருக்கு. வல்லுநராக தவறா இருக்கு. 50வது வினா பாருங்க. வந்து, வந்த, வருக என்ற சொற்களின் சரியான இலக்கண குறிப்பை தருக. வந்து ஈயும் ஊவும் வந்துச்சுன்னா அது என்னது? வினை எச்சம். வினை எச்சம் எங்க இருக்கு? இங்கே இருக்கு. வந்த அப்படின்றப்ப வந்துச்சுன்னா அது ஒரு பெயரெச்சம். ஸோ அப்போ இங்கே வச்சு எடுத்துடலாம். இங்கே பெயரெச்சம், இங்கே வீங்கோல் வினைமுற்று. இப்போ ஆன்சர் டி. இருந்தாலும் வருக செக் பண்ணுங்க. இயல்லாம் வந்துச்சுன்னா அது வீங்கோல் வினைமுற்று. ஸோ அப்போ ஆன்சர் டி. 51வது வினா பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. நல்ல தமிழுக்கு எழுதுவோம் கிடையாது. நல்ல தமிழுக்கு எழுதுவோம் கிடையாது. நல்ல தமிழால் எழுதுவோம் என்பதுதான் கரெக்டான விடை. இதுதான் பிழையற்ற ஒரு தொடர். 52வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமரை மலர்கள் வண்ண விலங்குகளாகவும் மேகங்களின் முழக்கம் முழ ஓசையாகவும் கேட்கிறது. ஸோ அப்போ முழக்கம் முழ ஓசை தவறு. இதில் முழக்கம் முழ ஓசை தவறு. இதில் முழக்கம் முழ ஓசை தவறு. அப்போ இங்கே வரணும் சிறப்புலக்கம். அப்போ தாமரை மலர்கள் வண்ண விளக்குகளாகவும், ஓகேவா, விளக்குகளாகவும், இதில் விளக்குகள்லாம் தவறு. அப்போ விளக்குகளாகவும் மேகங்களின் முழக்கம் சிறப்புலகரம் வரணும். முழவோசையாகவும் கேட்கிறது. அப்போ சிறப்புலகரம் வரணும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புலகரம், இது பேர் பொதுலகரம், இது பேர் பகரலகரம். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் சொல்றப்ப ஈஸியா இருக்கும். 53வது வினா பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடுத்ததுக்கு. இங்கிட்ட இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட தமிழ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க.
கீபோர்டு அப்படின்றப்ப விசைப்பலகை கரெக்ட். மல்டிமீடியா கேம்ஸ் அப்படின்றப்ப பன்னாட்டு விளையாட்டுன்னு டக்கு ஞாபகத்துல வரும். ஓகே, அது கிடையாது. ஓகேவா, அப்ப அது பல்முனை விளையாட்டா வரும். ஓகே, பல்முனை விளையாட்டு பல்துறை விளையாட்டா இருக்கும். டவுன்லோட்னா பதிவிறக்கம், சாட்டிங்னா கருத்து பரிமாற்றம், அதெல்லாம் கரெக்ட். அப்ப தவறான இணைன்றப்ப ஆன்சர் பி. 54வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அவளை புன்னகை பூங்கொல்லி என்று அழைப்பார்கள். அவர்கள் அழைப்பது சரிதானே, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ அதைப்படி பார்த்தீங்கன்னா அவளை புன்னகை இப்போ வரணும், பூங்கொல்லி என்று அழைப்பார்கள். அவர்கள் அழைப்பது சரிதானே, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றதான் கரெக்டான விடை. 55வது வினா பாருங்க. பயில் என்ற சொல்லின் வினையெச்சம் என்ன? வினையச்சனா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஈயும் ஊவும் வரணும். அது ஒருதுக்கும் ட்ரை பண்ணுங்க நம்ம டெஸ்ட்ல. ஓகேவா, ஸோ அப்போ பயின்று என்பது கரெக்டான விடை. 56வது வினா பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்க. வாழ்க, வாழிய, வாழியர், வியங்கோல், வினைமுற்று தெரியும் இல்லையா? இயர், இயல், அப்படின்றது வரணும். இதுல என்ன இருக்கு? வாழ்தல், அல்பகுதி வந்தாலே அது வந்து தொழிற்பெயர் அப்படின்றது வந்து நான் வச்சுக்கோங்க, தொழிலை வந்து குறிக்கும். அப்ப இதுதான் பொருந்தாத ஒன்று. 57வது வினா பாருங்க. பின்வரும் நூற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. பிள்ளை குறுகிறங்க, பேதைப்புல் தாளாட்டும், வள்ளி குறுநாடர் மண் அப்படின்றது இருக்கு. ஸோ சிம்பிள் தான். ஸோ அப்போ என்ன வரணும் அப்படின்னீங்கன்னா பிள்ளைக்கு வரணும், குறங்கிறப்ப பேதை புல் தாளாட்டும் வள்ளைக்கு அப்படின்றப்ப இக்கு வர்றோம், குறுநாடர் மண். ஸோ ஆன்சர் சி. 58வது வினா பாருங்க. பகர் என்பதன் ஏவல் ஒருமை வினைமுற்று என்ன? இதுவும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின். பகர் அப்படின்னா பகர்தி அப்படின்றத ஏவி விடுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. பகர்னா பகர்தி. 59வது வினா பாருங்க. தாவினான் என்ற சொல்லின் வேறு சொல்லை தருக. தாவினான் என்றால் தாவு என்பது கரெக்டான விடை. 60வது வினா பாருங்க. வருக என்ற சொல்லின் இறந்த கால வினைமுற்றி தருக. இறந்த காலம்னா முடிஞ்சிருக்கும், அப்ப வருக அப்படின்றப்ப வந்தான் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, வந்தான் அப்படின்றது தான் வருக அப்படின்றதனுடைய இறந்த கால வினைமுற்றா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் பாருங்க. இப்ப நேற்று வந்தான் அப்படின்றப்ப நேற்றுன்றப்ப அது இறந்த காலம் ஆயிரும், வந்தான்னா ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டான், இறந்த காலமா ஆயிரும். 61வது வினா பாருங்க. பேரு பெற்றான் என்ற சொல்லின் முதல் நிலை தொழிற்பெயரை தருக. பேரு அப்படின்னோம்னா பலன், அது ஒரு பெயர். ஓகேவா, அப்ப அந்த இதெல்லாம் நீங்க பேரு பெருன்னுலாம் போடக்கூடாது. அப்ப என்னது? பெற்றான் அப்படின்றது இருக்கும். பெற்றான் அப்படின்றடைய முதல்நிலை தொழிற்பெயர் என்னன்னா பெரு. சிம்பிள். 62வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் பிறமொழி கலவாத சொற்றொடரை தேர்ந்தெடுத்ததுக்க. பிரிட்டிஷ் மொழியினை, அப்ப பிரிட்டிஷ் வந்துருச்சு, இதுலயும் பிரிட்டிஷ் மொழியினை. ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட ஆசிரியர் தமது உயிலில் தமிழ் மாணவன் என்று எழுதினார். தமது உயில் அப்படின்றதே அது தூய தமிழ் கிடையாது, அதுக்கு தான் இறுதி முறை இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு எடுத்துடலாம் ஆன்சர் டி. ஆங்கில மொழியினை தாய்மொழியாக கொண்ட ஆசிரியர் தமது இறுதி முறையில் தமிழ் மாணவன் என்று எழுதினார். சிம்பிள். அப்போ ஆன்சர் வந்து டி தான். 63வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தவறாக பொருந்தி இருக்குது, ஸோ அதனால வச்சுக்கோங்க. இன்டர்வியூ நேர்காணல் கரெக்டு, ஜாப் வேலை கரெக்டு, மேனேஜர் மேலாளர் கரெக்டு, நிச்சயம் உறுதி அப்படின்றது உறுதித்தன்மை அப்படின்றது வந்துருக்கணும், ஆசீர்வாதம் கிடையாது. சிம்பிள். அப்போ தவறான இணைனா இதுதான். 64வது வினா பாருங்க. திருமணத்திற்காக ஜமக்காலம் ஒன்று வாங்கினேன். இதுல ஜமக்காலம் அப்படின்றதுடைய தமிழ் சொல் என்னதுன்னா விரிப்பு. 65வது வினா பாருங்க. சந்திப்பிலையை நீக்குக. தண்டு கீரையை பறித்தேன், தண்டு கீரையை பறித்தேன், தண்டு கீரையை பறித்தேன், தண்டு கீரையை பறித்தேன். அப்ப ஃபர்ஸ்டே கரெக்ட் தான், தண்டு கீரையை பறித்தேன். 66வது வினா பாருங்க. சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. அப்ப ஈறுகட்டு எதிர்மறை பேரச்சத்தில் வல்லினம் மிகும். அப்ப ஓடா அப்படின்றது, அப்ப இந்த ஒன்னு விட்டோம்னா 3 எடுத்துக்கலாம். ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. சிம்பிள். அப்ப ஆன்சர் வந்து பி தான். உங்களுக்கு இந்த சந்திப்பிலை வந்து என்னதுங்க சார் ஒண்ணுமே புரியல அப்படின்னோம்னா கீழே வந்து சந்திப்பிலை கிளாஸ் வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்திப்பிலையில டெப்தா வந்து ஷார்ட்கட் வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். 67வது வினா பாருங்க. வாழ்த்தினான் என்ற சொல்லின் சரியான வேர்ச்சொல் என்ன? வாழ்த்து. 68வது வினா பாருங்க. வாழ்ந்தான் என்ற வேர்ச்சொல்லின் சரியான வேர்ச்சொல் என்ன? வாழ்ந்தான்னா வாழு, வாழ்த்தினான்னா வாழ்த்து. ஓகே, அதுதான் சிம்பிள். நான் அதில் வச்சுக்கோங்க. 69வது வினா பாருங்க. வாடகை என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தேர்க. வாடகை என்பது குடிக்கூலியை இருக்கும். குடினா குடியிருப்பதற்கான கூலியை குறிப்பதுதான் வாடகை. 70வது வினா பாருங்க. பஜனை என்ற சொல்லின் தமிழ் சொல் தருக. பஜனை அப்படின்றது எங்க பாடுவாங்க அப்படின்னா கூட்டு பாடலா பாடுவாங்க. ஓகே, பஜனை பண்ணணும்னா கூடி இருந்து தான் பாட முடியும், அப்போ கூட்டு பாடல். 71வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. இங்கிட்டு வடமொழி சொற்கள் இருக்கு, இங்கிட்டு வந்து தமிழ் சொற்கள் இருக்கு. ஸோ அப்போ சிம்பிள் தான், இதை நீங்க பார்த்தாலே சொல்லிடுவீங்க. சந்தோஷம் மகிழ்ச்சி, உற்சாகம் ஆனந்தம், வீசா நுழைவுச்சீட்டு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. அப்ப 2 4 1 3 2 4 1 3 ஆன்சர் ஏ. 72வது வினா பாருங்க. நிறைய பேருக்கு குழப்பம், டெஸ்ட்ல நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி குழப்பதுன்னு. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. பின்வருவனற்றுள் எது தொழிற்பெயர் அல்ல?
காட்சி, காட்சினா காட்டுதல் அப்படின்றது அர்த்தம். சி என்ற விகுதியை கொண்ட தொழிற்பெயர். தொல்லை அப்படின்றப்ப தொல்லை பண்றது. லை லகரத்தை கொண்ட ஒரு தொழிற்பெயர். நடித்தல் அல் வந்திருக்கு. ஸோ சிம்பிள், இது தொழிற்பெயர் கண்டுபிடிச்சிருவாங்க. நடிகன்னா நடிப்பவரை தான் நடிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து தொழில் குறிக்கல, தொழில் செஞ்சவரை குறிக்குது. இது ஒரு வினையாளனையும் பேர்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ தொழிற்பெயர் அல்ல. 73வது வினா பாருங்க. உருதுயர் என்ற சொல்லின் சரியான இலக்கண குறிப்பை தருக. உருதுயர் என்பது ஒரு வினைத்தொகை. சிம்பிள் தானே. உருதுயர், உருகின்ற துயர், உறும் துயர். ரொம்ப சிம்பிள். 74வது வினா பாருங்க. நோக்கு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. நோக்கு என்ற வேர்ச்சொல் வந்து எப்பவுமே வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயர்னா அது நிறைய விகுதிகள் இருக்கும். சி விகுதி இருக்கும், இப்போ நட்புல பூ விகுதி இருக்கும், ஸோ அல் விகுதி இருக்கும், தல் விகுதி இருக்கும். ஸோ எல்லா ஒரு 15 விகுதிகள் இருக்கும். நீங்கள் எப்படி நான் வச்சுக்கணும்னா எந்த விகுதி இருந்தாலும் இப்போ நட்பு அப்படின்னு இருக்குன்னா அதில் அல் சேர்த்துக்கோங்க. அப்போ நட்டல் அப்படின்றது அல் வந்திருக்கு, அந்த தொழிலை குறிக்குதுன்னா அது தொழிற்பெயர். இப்போ நோக்கு அப்படின்னா நோக்கல் அப்படின்றது தொழிற்பெயர். சிம்பிள். அல் விகுதி வந்து எல்லாத்துலேயும் மறைஞ்சோ வெளிப்படையாக வந்திருக்கும், அதுதான் தொழிற்பெயர். இதுதான் சின்ன ரூல், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. 75வது வினா பாருங்க. ஆண்டான் என்ற சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. ஆண்டான் அப்படின்னோம்னா ஆளல் அப்படின்றது. ஓகே, ஆள் தான் அதனுடைய வேர் சொல்லு, அதனுடைய அல்லு சேர்த்துக்க சொன்னேன்னா அப்போ என்னது ஆளல். சிம்பிள். 76வது வினா பாருங்க. அகல் என்ற சொல்லின் வினை எச்சத்தை தேர்க. அகல்னா அப்போ ஈயும் ஊவும் வந்திருக்கணும் வினையச்சோன்னா, அப்போ அகழ்ந்து. சிம்பிள். ஓகேவா, இதுல வேற எதுவும் இல்லை ஆப்ஷன்ல. ஸோ இப்போ அகழ்ந்து. 77வது வினா பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மற மறந்த, ஒய் உய்ந்த, இள இழந்து, மால் மாண்ட. மற்ற எல்லாத்துலேயுமே ஆ விகுதி கொண்டு பெயரெச்சங்களாக முடியலாம். இதுல மட்டும் ஊ விகுதி வந்து வினையச்சமா இருக்கு. அப்போ பொருந்தாத ஒன்றுனா ஆப்ஷன் சி. 78வது வினா பாருங்க. பூண்டான் என்பதன் வேர்ச்சொல் என்க. பூன், பூன்னா உள்நுழைக அப்படின்றது, நுழை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, வாசலில் நுழைதல் அப்படின்றது. ஓகேவா, புகுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அப்படின்ற வார்த்தை வரும். 79வது வினா பாருங்க. பேனா என்ற சொல்லின் சரியான ஒரு தமிழ் சொல்லி தேர்க. பேனா அப்படின்றதுடைய சரியான தமிழ் சொல் தூவன். இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 80வது வினா பாருங்க. பிறமொழி சொற்களை தமிழ் படுத்தியதை தேர்க. சர்க்கார், சர்க்கார்னா கவர்மெண்ட் தவறு. அரசு கொடுக்கும் சம்பளம் வாழ்வுக்கு போதுமா? கரெக்ட் தானே. ஸோ அரசு கொடுக்கும், இதுல சம்பளம் அப்படின்றது இருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வாசிச்சா நல்லா தான் கரெக்டா வருது. இருந்தாலும் 3 நாளையும் செக் பண்ணுங்க. சர்க்கார், ஸோ தவறு. அரசு கொடுக்கும் ஊதியம், அப்போ சம்பளத்து கூட தமிழ்ல ஊதியம் தான் கரெக்டா எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அப்போ அரசு கொடுக்கும் ஊதியம் வாழ்வுக்கு போதுமா என்பதுதான் கரெக்டான விடை. 80க்கு ஆன்சர் டி. 81வது வினான்றது பாருங்க. ஜில்லா என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. ஜில்லா, மதுரை ஜில்லானா மதுரை மாவட்டம் அப்படின்றது அர்த்தம். சிம்பிள். 82வது வினா பாருங்க. பந்துமித்திரர் என்ற தமிழ் சொல்லை தேர்க. பந்துமித்திரர் அப்படின்றப்ப நம்மளுடைய சுற்றத்தாரையும் நட்பையும் குறிக்கும் பந்துமித்திரர். சிம்பிள். இதுவும் புத்தகத்திலே இருக்கு. 83வது வினா பாருங்க. பிழையான தொடரை தேர்க. ஏ பாருங்க. காலம் கரைந்த பெயரெச்சம் தான் வினைத்தொகை. ஸோ அது கரெக்ட் தான். காலம் கரைந்த பெயரெச்சம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போயே சொன்ன ஒரு 10 கொஸ்டினுக்கு முன்னாடி. தன் பொருள் முற்று பெற்று வந்துள்ள வினை சொல்லை வினைமுற்று சொல்லியிருந்தேன். வினைமுற்றுனா ஒரு வினை எச்சம் நடுவில் வந்திருக்கும், அந்த முற்று வந்து பெற்று இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அதுதான் வினைமுற்று. ஸோ அதுவும் பியும் கரெக்ட். சி பாருங்க. ஒரு சொல்லின் பகுதியாக வந்து கட்டளை பொருளை தருவது வினையச்சம். கட்டளை பொருளாம் தராது வினையச்சம், எச்ச பொருளாக தான் தரும். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் பிழையான தொடர். இருந்தாலும் டி செக் பண்ணிக்கோங்க. வினைச்சொல் எச்சமாக நின்று பெயரை தள்ளி வந்தால் அது பெயரெச்சம். கரெக்ட் தான். ஆ விகுதியை கொண்டு ஒரு பெயர் வந்திருந்தாலே அது வந்து ஒரு பெயரெச்சம் தான். அது வினைச்சொல்லாக இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ பிழையான தொடர்னா ஆன்சர் சி. 84வது வினா பாருங்க. மாயை என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல்லி தேர்க. மாயை அப்படின்னோம்னா ஒரு பொய் தோற்றம், இல்லாதது மாதிரி தோன்றும். அப்ப இல்லாததுன்னு போட்டக்கூடாது, பொய்யானதுன்னு போட்டக்கூடாது, பொய்யான தோற்றம் இருக்கிறது தான் மாயை. 85வது வினா பாருங்க. கும்பாபிஷேகம் என்ற சொல்லின் தமிழ் சொல் தருக. கும்பாபிஷேகம் என்றால் குடமுழுக்கு என்பது கரெக்டான விடை. 86வது வினா பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருந்தாத ஒன்று 86ல. அர்த்தம்னா பொருள், சபதம்னா உறுதி, சாதம்னா உணவு அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் சாவினா திறவுகோல். சாவி திறவுகோல் கரெக்ட். சாதம்னா உறவு கிடையாது, அரிசி. ஓகேவா, அரிசி என்பதுதான் சாதம், உணவு அப்படின்றது கிடையாது. இல்லைன்னா சாதம்னா பதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உணவு அப்ப கிடையாது. அப்பதான் பொருந்தாத ஒன்று. 87வது வினா பாருங்க. வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்கள் வருவது. இந்த 4 பொருள்களையும் வருவது வியங்கோல் வினைமுற்று. 88வது வினா பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். இத்தொடரில் வரும் வினைமுற்று என்ன? மாணவி கட்டுரை எழுதினாள். ஸோ அப்போ இதில் யார் எழுதுனா? மாணவி எழுதுனா. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார், என்ன எழுதுனாங்க? கட்டுரை எழுதுனாங்க. அப்போ எதை கொண்டு எழுதுனாங்க? பேனாவோ பென்சிலோ கொண்டு எழுதுனாங்க. எங்கே எழுதுனாங்க? கட்டுரைனா ஸ்கூலில் எழுதுனாங்க. அப்போ இப்போ 4 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வந்துருச்சு. இந்த மாதிரி 6 கேள்விகள் உங்களுக்கு கேட்டு பதில் சொல்ல முடியும்னா அது தெரிநிலை. எதுவும் சொல்லாமல் பண்பா வந்துச்சுன்னா அது குறிப்பு. அப்போ இதை வச்சு எடுத்துலாம், இது ஒரு தெரிநிலை வினைமுற்று. 89வது வினா பாருங்க. இருதயம்
என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருதயம்னா நெஞ்சகம் என்பது கரெக்டான விடை. 90வது வினா அப்படின்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துள்ளுக. குழலியால் நன்றாக பாட தெரியுமா? கிடையாது. குழலிக்கும் நன்றாக பாட தெரியும் என்பதுதான் கரெக்டான விடை. 91வது வினா பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. பவளவிழிதான் பரிசு உரியவளா? கிடையாது. பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள் என்பது கரெக்டான விடை. இதெல்லாம் நீங்க தொடர்கள் பார்த்தாலே வந்து சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விடைகள் தான். 92வது வினா பாருங்க, பின்வருவனற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. மிக தொலைவில் உள்ள பெரிய பனைமரத்தின் உருவத்தை புல்நுனியில் தேங்கிய பனித்துளி மிக தெளிவாக காட்டும். இது முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின், முக்கியமானது. ஸோ அதனால நல்லா வச்சுக்கோங்க. நெடுந்தொலைவில் உள்ள பெரிய பனைமரத்தின் உருவத்தை புல்நுனியின் தேங்கிய சிறு பனித்துளி மிக தெளிவாக காட்டும். ஆன்சர் வந்து சி தான். 93வது வினா பாருங்க, பின்வருவனற்றில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து செப்பரேட்டாக வந்து ஒரு கிளாஸ் வீடியோ வந்து போடுறேன் சந்திப்பிலை பற்றி. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். சிம்பிள். 94வது வினா பாருங்க, பின்வருவனற்றுள் சரியாக பொருந்தியுள்ள எதிர்ச்சொல்லி தேர்க. தொன்மை அப்படின்றது இருக்கு, பழமை அப்படின்றது இருக்கு. பழமைனா புதமைன்னு இருக்கு, மெயினா உண்மைன்னு இருக்கு. ஸோ இப்போ தொன்மைனா பழமை தான், அது வந்து சரியாக புரிஞ்சுள்ள எதிர்ச்சொல்லாம் கிடையாது, டேரக்டா இருக்கு. மெயினா உண்மை தான், அதுவும் டேரக்டா இருக்கு. அப்போ பழமைனா புதுசு அப்படின்றது இருக்கு, புதுமை. அப்போ எது கரெக்ட்? 2 மட்டும் தான் கரெக்ட். 95வது வினா பாருங்க, பின்வருவனற்றுள் எது 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய எல்லாற்றையும் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று தான் காட்டும். வினைமுற்றுல 5 பாலையும் காட்டும், 3 காலத்தையும் காட்டும், 3 இடத்தையும் காட்டும். 96வது வினா பாருங்க, படிக்கிறான். இதில் உள்ள படி என்பது ஒரு தனிவினை. ஓகே, கூட்டு வினையோ முற்றுவினையோ வினைமுற்றோ கிடையாது. அப்ப தனிவினை. 97வது வினா பாருங்க, தனித்து இயங்காத சொல் எது? தனித்து இயங்காத சொல் எப்பவுமே இடைச்சொல் தான். அது வந்து தனித்து சொன்னா பொருள் வராது. 98வது வினா பாருங்க, பின்னொருற்றுள் சரியற்ற ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. கரெக்ட் தானே? ஏவல் வினைமுற்றோட கான்செப்டே அதுதான். பிஏ பாருங்க, ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய 2 வகையில் வரும். எஸ், இப்ப எழுது அப்படின்னு சொன்னேன்னா ஒருமை. அப்ப எழுதுமின் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து பன்மை. எழுதுமின்னா எழுதுங்கள்னு அர்த்தம். அப்போ ஒருமையில வரும், பன்மையில் வரும். கரெக்ட். சி பாருங்க, ஏவல் வினைமுற்று கட்டளை பொருள் வரும். ஏவுனா இப்ப கட்டளையில தான் வரும். எழுது அப்படின்றப்ப கட்டளை தான் வரும். ஸோ அப்ப சியும் கரெக்ட். வாழ்த்தல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள் வரும். வாழ்த்தல் வைதல் விதித்தல் ஆகிய பொருள்கள் வருவது வியங்கோல் வினைமுற்று. ஸோ அப்போ ஆன்சர் டி தான் ஒரு சரியற்றதா இருக்கு, பிழையானதா இருக்கு. 99வது வினா பாருங்க, மாண்டான் என்ற சொல்லின் சரியுணர் வேர் சொல்லி தேர்க. மாண்டான்னா இறந்தான். அப்ப என்னது? மால் அப்படின்றத ஒரு கரெக்டான விடை. கடைசி மற்றும் 100வது வினான்றது பாருங்க, மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்க. கிணறு ஆழமானன்றது தவறாக இருக்கு. வானில் நிலவு ஒளினா சவுண்டுன்றது இது வரும். இதுனா தான் லைட். ஓகே, ஒளி வீசுகிறது தவறு. சூரியன் மேற்கில் மறைகிறது வந்து ரகரம் மாறி இருக்கு. அப்ப கிளியின் அழகு சிவப்பு நிறம், அதாவது கிளியின் மூக்கு சிவப்பு நிறம். இது வார்த்தையா பார்த்தோம்னா ஒரு கரெக்டானது, ஆனா ஒரு மீனிங்கா பார்த்தோம்னா தவறானது. ஓகே, அப்ப கிளியின் அழகு சிவப்பு நிறம் என்பதுதான் கரெக்டான விடை. ஸோ மொத்தம் 100 வினாக்கள் போட்டிருக்கோம். 100 வினாக்களுக்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது செப்பரேட்டா ஒரு டாபிக் நடத்தணும் அப்படின்னு வேணும்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு கடைசி 70 நாட்கள் இருக்கு. இதுல பொது தமிழுக்கு மட்டும் உங்களுக்கு தனியா கிளாஸஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணிட்டு பொது தமிழ் கிளாஸஸ் மட்டும், பொது தமிழ் டெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க மதுரையில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய அகாடமி வந்து KFC பில்டிங் KK நகர்ல வந்து இருக்கு. அதனுடைய 2nd ஃப்ளோர்ல இருக்கு. நீங்க டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பொது தமிழ் வகுப்புகளுக்கு மட்டும் என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம கிட்ட ஃபுல் கோர்சஸ் இருக்கு, பொது தமிழ் வகுப்புகள் எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்கு. ஸோ இது மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற நீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டெஸ்ட் 3 வந்து நம்ம வந்து டேட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்குள்ள உள்ள போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டெஸ்ட்டுக்கான ஃபார்மேட் வந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்போ, அதே நேரத்தில் நெக்ஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன அப்படின்றத படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய வினாக்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நல்ல தரமான வினாக்களாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் அனுப்புகிறவங்க இதே மாதிரியே நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.